Hello friends, welcome to Akshita and Anjali channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா அந்த வைரல் வீடியோ பத்தி தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, காதலர் தினத்திலிருந்து என்ன விலை அழகே அப்படிங்கிற அந்த பாட்டுல இருந்து ஒரு குறிப்பிட்ட லிரிக்ஸ் மட்டும் நம்ம சேனல்ல பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. அதுவும் சத்தம் இல்லாம போய்கிட்டு இருக்கு. என்னங்க வைரல் வீடியோனால எங்க பார்த்தாலும் அதான் இருக்கும், நீங்க சத்தம் இல்லாம போய்கிட்டு இருக்குன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, அதுதான் எனக்கும் புரியல. கிட்டத்தட்ட 6 மில்லியன் வியூஸ், 60 லட்சம் வியூஸ் வந்து தாண்டி அந்த வீடியோ போய்கிட்டு இருக்கு. 1 மில்லியன் வியூஸ் போனாலே எங்க பார்த்தாலும் அந்த பாட்டோட வைப்பு தான் இருக்கும். ஆனா 6 மில்லியன் வியூஸ் போயிருச்சு. எங்கேயுமே எனக்கு இது பார்த்த மாதிரி தெரியல. ஒரு சில சேனல்ல நம்ம கூட கொலாப் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த வீடியோ தான் அது. இந்த வீடியோல இருக்கிற பசங்களை பத்தி தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். கமெண்ட்ஸ்ல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. 61 லட்சம் இப்ப வரைக்கும் போயிருக்கா பாருங்க. ஆஹா, மொபைல் தெரிய மாட்டேங்குது. சரிங்க, இந்த ஷார்ட்ஸ் வந்து நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 61 லட்சம் வியூஸ் வந்து போயிருக்கு. கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4000 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இந்த பசங்க எங்கே இருக்காங்க 4000 கமெண்ட்ஸில் 90% கமெண்ட்ஸ் வந்து அந்த கேமராமேனை தான் அதிகமாக பாராட்டி போட்டிருந்தாங்க. கூடவே டீம் ஒர்க், அவங்களையும் குறை சொல்ல முடியாது. யாரையுமே ஒருத்தர் கூட குறைச்சி சொல்லவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருப்பாங்க. உண்மையிலே அந்த வீடியோ பாருங்க, அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். போட்டிருந்த எல்லாருமே நான் 10 தடவை பார்த்தேன், 100 தடவை பார்த்தேன், எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காது போல அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் தான் ரொம்ப அதிகமாக வந்துருந்துச்சு. இந்த வீடியோவில் வர இந்த பசங்க வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. உண்மையை சொல்லணும்னா அந்த பசங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கும் தெரியல. அவங்கள தேடி நான் ஒரு ஷார்ட்ஸும் போட்டுட்டேன். அதையும் அவங்களுக்கு ரீச் ஆகலன்னு நினைக்கிறேன். 60 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க இந்த வீடியோவை. ஆனால் இதில் ஒருத்தர் கூட அவங்களுக்கு தெரிஞ்சவங்க பார்க்கல, அது எனக்கு தெரியல உண்மையிலே. இதில் ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க. இவங்க வந்து கோயம்புத்தூரில் எங்கள் அண்ணன் பசங்க, கண்ணா அண்ணன் பசங்க, அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டு இவங்க வந்து அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சங்கனூர், கோயம்புத்தூர் சங்கனூர் மெயின் ரோடு அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருந்தாங்க. உண்மையிலே இது அந்த ஊருக்காரங்க தானா? ஒருவேளை கோயம்புத்தூர் சைடில் யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக இன்னும் நான் அந்த பசங்களை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். பாருங்கள், இது எப்படி காட்டேன், நான் எப்படியே காட்டலாம்னு நினச்சேன், எதிர்பார்க்காம இப்படி வருது. நம்ம சேனலில் இருக்குங்க. கோயம்புத்தூர் இது கோயம்புத்தூர் எங்கள் அண்ணன் கண்ணா அண்ணா பையன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், சங்கனூர் மெயின் ரோட், காமராஜ் நகர், கணபதி, கோயம்புத்தூர், என்டிகே அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது இப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் இந்த பாட்டை பார்த்துட்டு நம்ம தமிழ் பாட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரி, கோயம்புத்தூர்காரங்களனால அட்லீஸ்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூடவே ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. பசங்க வந்து என்னது ஏதோ ஒரு டிவி சொல்லியிருந்தாங்களே, இடிவியில் அவங்க ஆல்ரெடி பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரோக்ராம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஆனால் எனக்கு அதை விட நம்ம தமிழ்கார பசங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிற அந்த கமெண்ட்ஸ் தான் மனசும் ஏற்றுக்குது. இதாக தான் இருக்கணும்னு ஆசையும் படுறேன். இப்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோவில் இருக்கிற பசங்க எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை. இருந்தீங்கன்னா வாங்க தம்பிங்களா. அவங்கள வந்து கமெண்ட்ஸில் இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஈவினிங் வந்து ஒரு சாயந்தரம் ஒரு 4:15 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த டைம் வரைக்கும் இதில் பாருங்கள் கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் தான் என்ன காமிச்சாலும் தெரிய மாட்டேங்குதே. பாருங்க, செகண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் இது ஒரு நிமிஷத்துக்கு ரொம்ப ஹைப், ரொம்ப பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் இருக்கல. நிமிஷத்துக்கு 3 கமெண்ட்ஸ் வந்துச்சுங்க. செகண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் வந்து நிமிஷத்துக்கு 3 கமெண்ட்ஸ் வந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து வீடியோ வந்து பயங்கர வைரலாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த டான்ஸை வந்து உண்மையிலே பார்த்தோம்னா நமக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் ரொம்ப ஆசையாக இருக்கும். சலிக்கவே தோணாது, அவ்வளோ அழகாக எஃபர்ட் போட்டிருப்பாங்க. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த பல்லவன் சிற்பிகள் அன்று பண்ணிய சிற்பத்தில் இந்த பெண்ணென வந்தது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் போட்டிருப்பாங்க. அது இனிமேல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து இந்த
சம்மந்தப்பட்ட இந்த பசங்க உங்கள் ஏரியாவில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அக்ஷிதா அண்ட் அஞ்சலி சேனலில் இருந்து உங்களை தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். என்ன நான் வந்து இந்த வீடியோவை போட்டதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில வீடியோஸ் வந்து யூடியூப்பில் வந்து எனக்கு பிடிச்சிருந்தா தொலையாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்ட ஒரு வீடியோ தான் இது சொல்லதாக இருந்தால். இப்படி அது வந்து நம்ம ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் ப்ராப்ளம்னால ஆல்ரெடி நான் வந்து நிறைய இது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அது சம்மந்தமாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுப்பேன். அப்புறம் நம்ம குக்கிங் சேனல் அக்ஷிதா அண்ட் அஞ்சலி வந்து குக்கிங் அண்ட் vlog மாதிரி போய்கிட்டு இருக்கும். அதுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கையில் எல்லாம் கொலாப்ஸ் ஆகி ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் ப்ராப்ளத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ரொம்ப பிடிச்ச வீடியோஸை வந்து யூடியூப்பில் போட்டு சேவ் பண்ணி வச்சுப்பேன். அப்படி போட்டுவிட்ட ஒரு வீடியோ தான் இது. வியூஸ் போனாலும் சரி போகாட்டாலும் சரி நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுவிட்ட ஒரு வீடியோ தான். கண்டிப்பாக எனக்கு இப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கலாம். 1 மில்லியனில் 2 மில்லியனில் 6 மில்லியன் தாண்டி இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. ஏதோ ஒரு படம் ஓடின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த இதில் என்ன ஒரு சின்ன வருத்தம், வீடியோ வந்து பயங்கர வைரலாக இருக்குது. ஆனால் ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, அந்த பசங்க வந்து இன்னும் எனக்கு நமக்கு கையில் சிக்க மாட்டேங்கிறாங்களே, கிடைக்கலையே, அந்த தம்பிங்க வந்து இன்னும் கையில் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. திருப்பி சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து அவங்கள அறிமுகப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன். அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சந்தோஷம்தான். எதிர்பார்க்காம அவங்களெல்லாம் நம்ம சேனலும் ஹிட் அடிச்சிருச்சு. என்னோடய சேனல் பார்த்திங்கன்னா 5000 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு. இன்றைக்கி 15000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போய்கிட்டு இருக்குது. இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த பசங்களை நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிறேன். எனக்கு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்த பசங்க. அதுக்கப்புறம் அவங்களோட திறமையும் வெளிப்படணும். அதுக்கு நம்ம வெளிப்பட்டுருச்சு. ஆல்ரெடி அவங்களோட திறமை வந்து வெளிப்பட்டுருச்சு. கமெண்ட்ஸில் ஃபுல்லாக கேமராமேன், உண்மையிலே கேமராமேன் வேறு லெவலில் வீடியோ எடுத்து வச்சுருந்தாங்க. கேமராமேன் அப்புறம் அந்த கோஆர்டினேஷன், அந்த டீம் ஒர்க் வந்து அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக திறமை வந்து அவங்கள வந்து வார்த்தையால் சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு டைரக்டரும் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த டைரக்டர் நேம் கூட என்னமோ போட்டிருந்தாங்க, எனக்கு மறந்துட்டேன். கமெண்ட்ஸில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன். இவங்க வந்து ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்களே, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணால் அந்த வீடியோ வந்து வைரலாக கூட ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன் அதனால் ஆல்ரெடி அது வந்து வைரல் ஆயிடுச்சு. அவங்க கேட்கல 5.5 மில்லியன் தாண்டி போயிடுச்சு. அதை சொல்லியிருந்தேன். ஹலோ ஐ எம் எ டைரக்டர், அதனால தான் நான் சொன்னேன் அந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் நான் பெட்டராக பண்ணால் வைரல் ஆகும். ஓ அப்படியா, சரி அவங்ககிட்ட போய் என்ன ஆர்கியூ பண்ண அடிச்சுட்டு, ஓ அப்படியே தேங்க்யூ சார்னு சொல்லிட்டு பெரிய ஆளுங்கள்லாம் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் கடைசியாக வைக்கிற ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தம்பிங்களா எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை, தெரிஞ்சிங்கன்னா இந்த அக்காவோட சேனலுக்கு வாங்க. உங்களை வந்து ஆல்ரெடி நீங்கள் பிரபலம் ஆகிட்டீங்க, உங்ககிட்ட இருக்க திறமைக்கு நீங்கள் வந்து ரொம்ப பிரபலம் ஆகிட்டீங்க. இருந்தாலும் நம்ம சேனல் மூலிமா இந்த உலகத்துக்கு உங்களை அறிமுகப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். வாங்க, பார்க்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பற்றி தான் பேசணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஸோ மச். நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.